வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் நீர்ப்பாயம் புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஹசீனா தலைமையிலான வங்காளதேச அரசுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்காளதேசத்திலிருந்து வெளியேறினார். இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற ஷேக் ஹசீனா டெல்லியில் உள்ள ரகசிய இடத்தில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாணவர்களின் போராட்டங்களின் போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டது தொடர்பாக ஹசீனா மீது குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வெகுஜன போராட்டத்தை கலைத்த ஹசீனா குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் ஹசீனா மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. வங்கதேசத்தை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறிய பிறகு முதல் முறையாக அவருக்கு எதிரான வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக் அல்லாத ஜூலை மாதம் என்ற விழிப்புணர்வு பிரசாரம் தொடங்கியிருக்கும் இந்நிலையில் மனிதனின் இரத்தம் மற்றும் நுரையீரலில் மட்டும் இருப்பதாக கூறப்பட்டு வந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் தற்போது கருமுட்டை, நச்சுக்கொடி, மூளையில் கூட நுழைந்து விட்டதை ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான மிகச்சிறிய பிளாஸ்டிக் நுண்துகள்கள் மனித உடலுக்குள் பல்வேறு வழிகளில் ஊடுருவி மிக முக்கிய உடலுறுப்புகளுள் அத்துமீறி நுழைகின்றன. இந்த மனித குலத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே மனித இரத்தம் மற்றும் சுவாசித்தல் மூலம் நுரையீரலில் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மனித குலத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் மூளை, கருமுட்டை, நச்சுக்கொடி, தசைப்பகுதியிலும் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் ஊடுருவி விட்டதை ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. இதன் மூலம் மனிதர்களின் நரம்பியல் மாற்றங்கள், புற்றுநோய், கருவுறுதலில் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்மை அறியாமல் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மூலம் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நம் உடலுக்குள் சென்று இரத்தத்தில் கலந்து அது முக்கிய உடலுறுப்புகளுள் நுழைகிறது. இதுவரை பிளாஸ்டிக் இல்லாத உலகம், பிளாஸ்டிக் இல்லாத வீடு என்றளவில் இருந்த விழிப்புணர்வு இனி நமது உடலையும் பிளாஸ்டிக்கில் இருந்து காத்து கொள்ளும் நிலைக்கு தள்ளியிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மக்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் என்றும், பொதி செய்யப்பட்டு வரும் பொருட்களை சாப்பிடவே வேண்டாம் என்றும், குழந்தைகளுக்கும் அதுபோன்ற பொருட்களை கொடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள். பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்டீல் போன்ற கோப்பைகளில் தண்ணீர் அருந்துவது, உணவு சாப்பிடுவதை மேற்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களில் உணவு சாப்பிட வேண்டாம் என்றும், இது மிகவும் சிறிய முயற்சிதான், ஆனால் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிறார்கள் வல்லுநர்கள். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.